திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை பாராயண முறையில் அல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நிகழ்ச்சிக்குள் நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர்கள் துதி, திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில இன்றைக்கு உண்டான 12 திருமுறை ஆசிரியர் துதியினை படிப்பதற்காக திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் வசிக்கக்கூடிய சிவத்திருமதி செண்பகவல்லி ஞானப்பிரகாசம் அம்மையார் அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். அம்மா வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். நற்றுணையாவது நம சிவாயவே. சிவாய நம. அனைத்து அடியார் திருவடியையும் வணங்குகிறோம். 12 திருமுறையிலே அருளிய அருளாளர்கள் திருஞான சம்பந்தர், வாகீசர், சுந்தரர், திருவாத ஊரர், மற்றை திருமாளிகை தேவர், சேந்தனார், கருவூரர், தெல்லு பூந்துருத்தி நம்பி, வருணான கண்டர், ஆதித்தர், வேணாட்டடிகள், வாய்ந்த திருவாலி அமுதர், மருவு புருடோத்தமர், சேதிராயர், மூலர், மண்ணு திரு ஆலவாயார், ஒரு காரைக்காலம்மை, ஐயடிகள், சேரமான், ஒளிர்கீரர், கல்லாடனார், ஒன் கபிலர், பரணர், மெய்வுணர், இளம்பெருமானோடு ஓங்கும் அதிராவடிகளார், திருமேவு பட்டின தடிகளோடு நம்பியாண்டார், நம்பி சேக்கீழாரும், சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, திருமேவு பட்டின தடிகளோடு நம்பியாண்டார், நம்பி சேக்கீழாரும், சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அற்புதம் 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 அற்புதம். சிவசிவா. திருச்சிற்றம்பலம். அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவம் அடைதல் பாடுவதற்காக சேலம் மாவட்டம் பூசாரிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சிவத்திரு பெருமாள் ஐயா அவர்கள் வாங்க. திருச்சிற்றம்பலம். அருள் பெருகு தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும், ஒரு சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டனையும் புவனும் உய்ய, இருக்கடவுண்டவ அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால் தன் திருவருளும் எனவும் கூடி, தெருக்கலை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தார் அன்றே, செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தார் அன்றே, கோயில் சேர்ந்தார் அன்றே. சிவா. திருச்சிற்றம்பலம்.
அற்புதம், 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 அற்புதம் சிவபெருமானே. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவம் திறத்தல் பாடுவதற்காக நாமக்கல் மாவட்டம் என்ன ஊர்னு சிவபெருமானே? என்ன ஊர் சொல்லுங்க தேவி, சொல்லுங்க. நாவல்பட்டி கிராமங்க ஐயா. நாவல்பட்டி. நாமக்கல் மாவட்டம் நாவல்பட்டி கிராமத்தை சேர்ந்த சிவ திருமதி தேவி வெங்கடேசன் அவர்கள் வாங்க. நன்றிங்க ஐயா. இந்த நாள் இனி நாளாகட்டும். பெருமானந்தத்து பிரியாதிருக்க பெற்றேற்காள் அருமான் உற்றை பின்னே நீ அம்மா அலங்கி அரற்றாதே திருமாமணிச்சே திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. நன்றிங்க ஐயா. அற்புதம், அற்புதம், அற்புதம். அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக ராணிப்பேட்டை மாவட்டம் மேலப்புலம்புதூர் கிராமத்தை சேர்ந்த சிவ திரு சங்கர் ஐயா அவர்கள் வாங்கய்யா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களுக்கு இனிய விடியல் வணக்கம். திருச்சிற்றம்பலம். திருப்பள்ளி எழுச்சி. போற்றி என் வாழ் முதலாகிய பொருளே, போற்றி என் வாழ் முதலாகிய பொருளே, புலர்ந்தது பூங்கர் இணை துணை மலர் கொண்டேற்றி நின் திருமுக எமக்கருள் மலரும் எழிலகை கொண்டு நின் திருவடி தொழுவோம். எழிலகை கொண்டு நின் திருவடி தொழுவோம். தேற்றிதழ் கமலங்கள் மலர்தன் வயல் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே. திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே. துயர் கொடியுடையாய் எனை உடையாய், துயர் கொடியுடையாய் எனை உடையாய், எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அற்புதம், 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 அற்புதம். அடுத்து பெரும்புலர் காலை மொழி வாங்க, பாடுறீங்களாமா சரஸ்வதி அம்மா? அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பெரும்புலர் காலை மூழ்கி பித்தற்கு பக்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. நன்றியா. அற்புதம், அற்புதம், அற்புதம் சிவபெருமான். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி.
அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை நாம் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் சிந்தித்து வருகிறோம். கிட்டத்தட்ட 3047 சொச்சம் இருக்கிற இந்த பாடல்கள் 3000 பாடல்கள் என்று தொகுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு பாடல் எழுதுவதற்கு 1 வருடம் ஆகியிருக்கிறது. அந்த வகையில திருமூல நாயனாருடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நம்முடைய உடல் பொருள் ஆவி அவர்களுக்கு சமர்ப்பித்து கைலாய பரம்பரை நேரடி வாரிசாக நம்ம எல்லாம் நேரடி மாணவராக மாணவியாக மாற்றியிருக்கிறார் திருமூல நாயனார். அம்மையப்பர் இறைவன் இறைவிக்கு உபதேசம் கொடுத்து, இறைவனும் இறைவியும் நந்தியம்பெருமானுக்கு உபதேசம் கொடுத்து, நந்தியம்பெருமானிடம் நேரடியாக உபதேசம் பெற்றவர் தான் நம்முடைய திருமூல நாயனார். அப்படி இதுதான் முதல் ஆகம நூல். ஆகமங்களை சொல்லுகின்ற வெட்ட வெளியில் ஆகமங்களை, வாழ்க்கையின் ஒழுக்க நெறிகளை சொல்லி நம்ம இறைவனுடைய திருவடியில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மிக அற்புதமான பொதுமறையாக இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான நூலினை நாம் இந்த காலையிலே சிந்தித்து வருகிறோம். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பினை நமக்கெல்லாம் வழங்கிய சிகாரம் சைவநெறி பாடசாலை குழுமத்திற்கும், பிறந்து மொழி பயின்று இது தந்தை, இது தாய், இது தகப்பன், இது மாமா, இது மாமி என்று அறிமுகப்படுத்திய தாய் நமக்கு முதல் குருவாக வருகிறாள். அவளுக்கு பிறகு காரிய குருவாக வருகிறார்கள் இந்த உலகத்தை காண்பிப்பதற்காக. பிறகு அந்த உலகத்தினுடைய காரணத்தை சொல்வதற்காக காரண குரு வருகிறார். பிறகு அந்த காரணத்துக்கும் ஒரு கர்த்தாவாக இருக்கிற சிவகுரு வந்து புருவ நடுவில் நம்மை எல்லாம் ஐக்கியப்படுத்துகிறார். உலகம் போதும், இந்த உலக மாயைகள் போதும் என்று நமக்கு உண்மையை சுட்டி காண்பிக்க வருகிறவர் தான் இந்த குருநாதர். அப்படிப்பட்ட சிவகுருவாக வந்து எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் புருவ நடுவை தொட்டு காண்பித்து, இதுதான் எம்பெருமானுடைய திருவடி, இங்குதான் நீ உய்து கொள்ள வேண்டும், இந்த மாயா சமுத்திரத்திலிருந்து இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு செல்வதற்குண்டான ஓடம் இங்கு இருக்கிறது, இந்த ஓடத்தில் நீ நீச்சல் அடிப்பாயாக அப்படின்னு கையை பிடிச்சு கொண்டு வந்து வலது கண்ணையும் இடது கண்ணையும் கொண்டு வந்து யார் அக்னி நேத்திரத்தில் நிறுத்துகிறாரோ அவர்தான் உங்களுடைய வாழ்க்கையில் சிவகுரு. அப்படிப்பட்ட குருநாதருடைய பொற்பாதங்களுக்கு நம்முடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் சமர்ப்பித்து ஒப்படைக்க வேண்டும். ஒப்படைச்சிட்டு பணிந்து பக்தியோட புருவ நடுவு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது நமக்கு இறைவன் நல்ல ஒரு வாய்ப்பினை கொடுத்து அடுத்த மேலான நிலையை, சிவோகத்தை கொடுத்து, யோகத்தை கொடுத்து அடுத்த நிலையை நமக்கு கொடுக்கின்றார். இந்த இடத்தை கேள்விப்பட்டும் நீங்க பார்க்காம இருந்தா அதுதான் பாவம். அதான் பாவம். கண்ணிருந்தும் குருடர்கள்ன்றாங்கல்ல, அவங்க தான். யார் கண்ணிருந்தும் குருடன்? எம்பெருமான் திருவடி எது என்று தெரிந்த பிறகும் பார்க்காமல் இருப்பவர்கள் கண்ணிருந்தும் குருடர்கள். யார் காதிருந்தும் செவிடர்கள்னா எம்பெருமானுடைய புகழை கேட்காதவர்கள், நல்ல ஞான நூல்களை கேட்காதவர்கள், அவர்கள் செவிடர்கள். ஏன்னா அவங்களுக்கு நிலையில்லாத பொருள்கள் மேல் நாட்டம் இருக்கிற வரைக்கும் அவருடைய காதுகள் கேட்காது. நிலையில்லாத பொருள்கள் மேல் ஈர்ப்பு இருக்கிற வரைக்கும் எம்பெருமானுடைய திருவடி அவருடைய கண்ணுக்கு தெரியாது. அவ்வளவுதான். அப்ப யார் குருடன்னா திருவடியை தெரியாதவன் குருடன். யார் செவிடன் என்று சொன்னால் எம்பெருமானுடைய புகழை பாடாதவன், கேட்காதவன் செவிடன். அப்போ யார் குருடன் யார் செவிடன் என்ற ஒரு பெரிய முடிவு உங்களுக்கு வந்தோம்னு நினைங்க. அதாவது கற்றவர்களுக்கு மட்டும்தான் கண்கள்ன்றாங்க, மற்றவர்களுக்கும் புண்கள்ன்றாரு யாரு? வள்ளுவர். அப்ப எதை கற்றுக்கொண்டவர்கள்? தன்னை அறிய யார் கற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள்தான் கண்களை உடையவர்கள். தன்னை அறிகிற படிப்பு தான் படிப்பு, அதுதான் கல்வி, அதுதான் கல்வி. அந்த கல்வி புருவ நேத்திரத்துல குருநாதருடைய பெரும் கருணையினால கொண்டு போய் அங்க சேர்த்து வைப்பார். இந்த உலகம் முடிகிற இடம் அதுதான். 14 லோகங்களும் முடிகிற இடம் அதுதான். ரிஷிமார்கள் எல்லாம் முடிஞ்ச இடம் அதுதான். அதனுடைய மகத்துவம் தெரியல. பண்பாகவும் பணிவாகவும் கனிவாகவும் அன்பாகவும் சாமி கிட்ட பேசி அழுது அரற்றி நிற்க வேண்டிய இடம் அதுதான். அழுது அடைய வேண்டிய இடம் அதுதான். வேற எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட இடத்துல சிவபெருமானுடைய பெரும் கருணையினால நாம போய் நிக்கணும். அதுதான் குருநாதர் கொண்டு போய் இருக்க வேண்டும். குருநாதர் அதோட வேலை முடிஞ்சிச்சு.
நம்மையும் இறைவனோடு 2 கலக்க வச்சுட்டு அவர் போயிடுவார். அவ்வளவுதான், சிவோகம் முடிஞ்சு போச்சு. அவர் ஒருபோதும் இடையூறாக இருக்க மாட்டார். எந்த குருநாதரும் பொருள் படிக்க மாட்டாங்க. அதாவது உத்தமமான குருநாதர் எதையும் கேட்க மாட்டாங்க. இந்த உயிர் கிடைத்தேறிச்சா அப்பாடி, இந்த இந்த மாயா சமுத்திரத்துல இருந்து கொண்டாந்து இந்த ஆன்மாவை கொண்டாந்து சேர்த்துட்டோமா, இதுக்கப்புறம் அது பொழைச்சிக்கும், அவ்வளவுதான், அதுக்கு தன்னறிவு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிடுவார். அவ்வளவுதான். எந்த இடையூறும் செய்ய மாட்டார். வாழ்க்கையில் இன்டர்ஃபியரே ஆக மாட்டார். அடிமை செய்ய மாட்டார். அன்பா இருன்னு சொல்லி தருவார கண்டி அடிமையா இருக்குன்னு சொல்லி தர மாட்டார். அதான் நல்ல குருநாதருக்கு அடையாளம். அன்பா இருன்னு போதிப்பார். ஆனா அடிமையா இருக்காதுன்னு சொல்லுவார். எம்பெருமானுக்கு மட்டும்தான் அடிமை. அப்போ திருவருளும் வேணும், குருவருளும் வேணும். அப்ப இந்த பூமிக்கு நம்மளை அறிமுகப்படுத்தின தாய், தந்தை, உலகியலுக்கு காரிய குரு, காரண குரு, இவங்க எல்லாம் வேணும். அவங்களுடைய பாதங்களையும் நம்ம வணங்கணும். ஆனா கடைசியில நம்முடைய உயிருக்கு விடுவு காலம் கொடுக்கிறாரு இல்லையா, விடுதலை, அவர்தான் சிவகுரு. அவர்தான் சிவகுரு. அப்படிப்பட்ட சிவகுரு கிட்ட நம்ம என்ன பண்ணோம், உடல் பொருள் ஆவியை ஒப்படைக்கணும். ஒப்படைச்சு இந்த பணிஞ்சு பார்க்கணும். பணிஞ்சு என்ன, பணிந்து அழுது அரற்றி, அப்பா எனக்கு ஒண்ணு அறிமுகப்படுத்தினாரே, அவர் நல்லா இருக்கணும் சாமி. நான் எங்கேயோ மாடு மேய்ச்சிட்டு இருந்தேன், நான் எங்கேயோ ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன், நான் எங்கேயோ மாடுன்னா வேலைக்கு போயிட்டு இருந்தேன், நான் எங்கேயோ அரசாங்க உத்தியோகம் பார்த்துட்டு இருந்தேன், உண்மை என்னன்னு தெரியாமலே நான் உலாத்திட்டு இருந்தேன், இந்த உலக நாகரிகங்கள்லாம் வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருந்தேன், கண்டதே காட்சி கொண்டதே கோலன்னு இருந்தேன். ஆனா என்னையும் ஒரு பொருட்டாக நாய் சிவிகை ஏற்றுவித்த அந்த நாயகன் சிவபெருமான், அவன்தான் மானுட சட்டை தாங்கி அசரீதியாக குருவாக அந்த இடத்துல நிறுத்துறான். அங்கதான் மலபரிவாக நடக்குது. இருவினை ஒப்பு அங்கதான் நடக்குது. மலபரிவாகனா என்ன, ஆணவம் அடங்குகிறது, கண்மம் இருவினை ஒழிகிறது, மாயை அடங்கி நிற்கிறது, ஒழிந்து விடுகிறது. அப்ப மலபரிவாகம் இருவினை ஒப்பு அங்க நடக்கிறது. சக்தி பாதம் உங்களுக்கு கிடைக்குது, சத்தான இடம் உங்களுக்கு கிடைக்கிறது. அங்குதான் உங்களுக்கு விடுதலை, விமோசனம் கிடைக்குது. எத்தனை முறை கூறினாலும் சத்தியம் சத்தியம்தான். அதனால்தான் உன்னில் ஈஸ்வரன் இல்லை என்றால் வெளியில சத்தியமாக ஈஸ்வரன் இல்லை. வெளியில என்ன இருக்கு, நாதம் இருக்கிறது, சுருதி. நீங்க கோயிலுக்கு போனா என்ன இருக்குன்னா சுருதி அடையலாம். லயம், அதுக்கு பேர் என்னது, லயம். அந்த லயம் எதை உங்களை தூண்டிவிடும் என்று சொன்னால், உங்களுக்குள்ள இறைவனை அடைவதற்கு அது துணை செய்யும். மந்திரமும் தந்திரமும் ஆனார்தாமே. அப்ப கோயில் உள்ள என்ன இருக்குன்னா லயம் இருக்கிறது. அந்த லயம் ஆன்மாவை அடைவதற்கு உண்டான இடம், அதுதான் ஆலயம். ஒருத்தர் உள்ள நுழைஞ்சாங்கன்னா நுழைஞ்ச மாத்திரத்திலே ஆணவம் கண்மும் மாயை ஒடுங்கி நிக்கணும். அதான் ஆலயம். ஆலயம் அதான் ஆலயம் அப்படின்னு சொல்லி மீண்டும் ஒரு முறை திருவருளுக்கும் குருவருளுக்கும் வணங்கி, குருவருளையும் வணங்கி, திருவருளையும் வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். திருச்சிற்றம்பலம். திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் 12ஆம் தலைப்பு கலைநிலை. அந்த கலைநிலையில் 10வது பாடல் இன்னைக்கு நம்ம சிந்திக்க போறோம். 10வது பாடல் நம்ம சிந்திக்க போறோம். கிட்டத்தட்ட 720 பாடல்கள் சிந்தித்து விட்டோம். இதுல பாராயண முறையில வேகமா ஓடி போன பாடல்கள் உண்டு. அட்டமா சித்தி வரும்போது அடியன் இந்த திருமந்திர வகுப்புக்கே, அடியனுடைய இந்த திருமந்திர வகுப்புக்கு எடுத்து பேசுவதற்கு இறைவன் அனுமதிச்ச பாடல்கள் 600 பாடல்கள் தாண்டின பிறகுதான். அதுக்கப்புறமா தான் சாமி அனுமதிச்சு ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்ற வரிசையில் நம்ம சிந்திச்சுட்டு வரோம். பெருங்கருணை பெருங்கருணை பெருங்கருணை. அந்த பெருங்கரணையில இன்னைக்கு 10வது பாட்டை நம்ம பார்க்க போறோம். எதனுடைய தலைப்புல கலைநிலை கீழ். பாடலுக்குள்ள போகலாம். சோதனை தன்னில் துரிசர காணலாம், நாதனும் நாயகி தன்னில் பிரியும் நாள். சோதனை தன்னில் சோதனை தன்னில்
துரிசர காணலாம் நாதனும் நாயகி தண்ணீர் பிரியும் நாள் சாதனமாகும் சிவருமானே சாதனமாகும் குருவை வழிபட்டு மாதனமாக மதித்து கொள்ளீரே. சாதனமாகும் குருவை வழிபட்டு மாதனமாக மதித்து கொள்வீரே. தண்ணி மாறி மாறி குடிச்சதுனால இந்த கோயில்ல இருக்கிற தண்ணி கிணத்து தண்ணி சிவபெருமானே அது தீர்த்தமா எடுத்து குடிக்கும் போது கொஞ்சம் வீட்டு தண்ணிக்கும் ஆத்து தண்ணிக்கும் பெரிய முரண்பாடு ஏற்பட்டுறது. பாட முடியல சிவபெருமானே சிவசிவா திருச்சிட்டோம். இருந்தாலும் பாட்டை புரிஞ்சுக்க பதமா பார்த்துடலாம். சோதனை தன்னில் துரிசர காணலாம் நாதனும் நாயகி தன்னில் பிரியும் நாள் சாதனமாகும் குருவை வழிபட்டு மாதனமாக மதித்து கொள்வீரே. இது பதமா பார்த்துட்டோம். சோதனை தன்னில் துரிசர காணலாம் நாதனும் நாயகி தன்னில் பிரியும் நாள் சாதனமாகும் குருவை வழிபட்டு மாதனமாக மதித்து கொள்வீரே. அவ்வளவுதான் செய்தி. இப்போ பாடலுக்கு உண்டான விளக்கத்தை பொழிப்புரைய பார்ப்போம். பாடலுக்கு உண்டான விளக்கத்தை பொழிப்புரைய பார்ப்போம். தர்மயாதனை வெளியிட்டிருக்காங்க இந்த பொழிப்புரை. நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. நேற்று கூட நான் சொன்னேன். அவங்களுடைய அறிவு நிலைக்கு ஏற்றவாறு இது அப்புறம் எந்த அறிவு நிலை சந்திர சூரியர்கள் இருக்கிற வரைக்கும் ஒரு நூல் இருக்கும் அப்படின்ற ரகசியத்தை நேற்று திருமந்திர வகுப்புல அடியேன்னு சொன்னேன். அப்ப யாருடைய பொழிப்புரை நிலைச்சு நிக்கும்னு சொன்னா, யார் திருவடியை பணிந்து எம்பெருமானை கசிந்து உருகி அங்கு ஐக்கியமாகி எழுதுகிறார்களோ அவர்களுடைய திருமந்திர விளக்கம் தான் நாள்பட்டு நிற்கும். அதான் மேலான அறிவால் விளைந்தது. மற்றவங்களுக்குலாம் கிடையாது. மற்றவங்களுக்குலாம் அது கிடையாது. அப்படிப்பட்ட பொழிப்புரையில நம்ம இன்னைக்கு இங்க தர்மயாதன் கொடுத்திருக்க விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். சிவபெருமான் சிவசிவா பாடலுக்கு உண்டான பொழிப்புரை. சிவன் உடலை காக்கின்ற சக்தியினின்றும் பெறுகின்ற நாள் இது என்பதை குறிகள் சிலவற்றால் ஐயமர உணரலாகும். சிவன் உடலை காக்கின்ற சக்தியின்றும் பிரிகின்ற நாள் இது என்பதை குறிகள் சிலவற்றால் ஐயமர உணரலாம். அக்குறிகள் இவை என்பதை யோக குருவை வழிபட்டே பெற்று அங்கனம் பெற்ற அறிவை பெரிய செல்வம் போல மதித்து போற்றிக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை வழிபறைய சொல்றேன். சிவன் உடலை காக்கின்ற சக்தியினின்றும் பிரிகின்ற நாள் இது என்பதை குறிகள் சிலவற்றால் ஐயமர உணரலாம். அக்குறிகள் இவை என்பதை யோக குருவை வழிபட்டே பெற்று அங்கனம் பெற்ற அறிவை பெரிய செல்வம் போல மதித்து போற்றிக் கொள்ளுங்கள். இதுதான் பாடலுக்கு உண்டான பொழிப்படை. இப்ப இந்த பாட்டு யதார்த்த உலகத்துல ஒரு சாமானிய மக்கள் பயணிக்கிற ஒரு சாமானியனுக்கு, ஒரு சாதகனுக்கு, ஆரம்பகட்ட சாதகனுக்கு இந்த பாடல் என்ன சொல்ல வருது? திருமூல நாயனார் நம்முடைய சைவநெறி சிகாரம் சைவநெறி பாடசாலையில் பயணிக்க அன்பர்களுக்கு என்ன சொல்ல வருதுன்னு பார்க்கலாம். இதை கேட்பவர்களுக்கு என்ன சொல்ல வருதுன்னு பார்ப்போம். சோதனை தன்னில் துரிசர காணலாம் நாதனும் நாயகி தன்னில் பிரியும் நாள் சாதனமாகும் குருவை வழிபட்டு மாதனமாக மதித்துக் கொள்வீரே. இதுதான் பாடல். இப்போ இந்த சோதனை தன்னில் துரிசர காணலாம். நம்ம வினையினால் தான் அந்த பூமிக்கு வந்திருக்கிறோம். பூரணம் கண்டவர் பூமியில் வர காரணமில்லையடி குதம்பாய், காரணமில்லையடி குதம்பாய். குதம்பை சித்தர் சொல்றார். நீ பரிபூர்ணமா இருந்தீன்னா பூமிக்கு வரணும்னு அவசியமே இல்லை. ஆனா நம்ம பரிபூரணத்தை அடையலையே. இது ஒரு சக்கரம்.
அவரவருக்கு உள்ளபடி ஈசனர்களாலே அவரவரை நல்லார் பொல்லார் என்று நாடுவதின் உள் நெஞ்சமே எல்லாம் சிவன் செயல் என்று எண்ணு. ரைட்டு. அவரவருக்கு அவரவர் வினை வழி அவரவர் பயணம். அவரவர் வினை வழி அவரவருடைய பயணம். அப்ப இந்த பிறவிக்கு காரணம் வினை. அந்த வினையை கூட்டுவித்து அந்த வினைக்கு ஒரு தலைவனை உருவாக்கி, ஆணவத்தை உருவாக்கி, ஒரு களிமண்ணை எடுத்து செஞ்சு, அந்த களிமண்ணுல வினையை கூட்டி, அந்த களிமண்ணுல ஆணவத்தை கூட்டி, அந்த களிமண்ணுல மயக்கத்தை உண்டாக்கி, நீ வாழ்ந்து விட்டு வா, நீ வாழ்ந்து விட்டு வருவாயாக, பூரணமாகிய கைலாயத்தில் உமக்கு இங்கு இடமில்லை, பூலோகத்தில் நீ இருந்து விட்டு வருவாயாக. இதான் ரகசியம். அப்போ என்னென்ன கூட்டி தரணும் சாமி? நான் என்கிற நிலைமையை கூட்டி, வினை என்கிற கருமாவை கூட்டி, மயக்கமாகிய, அதான் இன்னைக்கு என்ன தெரியுது நாளைக்கு என்ன நடக்க போன்ற மயக்கத்தை உண்டாக்கி, இந்த மூணுத்தையும் கூட்டி, இவ்வளவு நாள் நீ இருந்துட்டு நேரம் முடிஞ்ச பிறகு வந்து சேர்ந்துரு, அவ்வளவுதான் உன் கணக்கு முடிஞ்சு, உன் கருமா முடிச்சுட்டு வந்துரு அப்படின்னு அனுப்பப்பட்ட ஒரு தேகம் தான் நம்முடைய தேகம். ஆனா சொந்த இடத்தை விட்டு வந்த இடத்த நம்ம சொந்த இடம் நினைச்சுக்கணும். சொந்த இடத்துல இருந்து, அதான் இருந்த இடத்தை விட்டுட்டு வந்த இடத்த நம்ம சொந்த இடம் நினைச்சுக்கணும். இந்த வந்த இடத்துல சொந்த இடம் நினைச்சுக்கிறதுனால வந்த விளைவுதான் இந்த உடைமைகள், இந்த பாசங்கள், பற்றுகள், என் வீடு, என் பொண்டாட்டி, என்னது, என்னாலதான் நடக்குது, நான் தான் உனக்கு வேலை வாங்கி கொடுத்தேன், நீ இல்லைன்னா நான் இல்லை, நீ சாப்பிடுற சாப்பாடு யார் போட்டது, உனக்கு துணி யார் எடுத்து கொடுத்தது, இதெல்லாம் ஆணவத்தினுடைய வெளிப்பாடு. பூனை கண்ணம் முன்னா பூலோகம் இருண்டு போன்னு சொல்லுவாங்கல்ல, என்னவோ இந்த பூமி நம்மளால தான் இயங்குதுன்ற பெரிய மாயை உண்டாக்கி சாமி அனுப்பி வைக்கிறாரு. நான் கையெழுத்து போலன்னா உனக்கு வேலை கிடைச்சிருக்குமா, நான் படிக்க வைக்கலன்னா உனக்கு கிடைக்கும். இதெல்லாம் ஆணவத்தினுடைய மொத்த வெளிப்பாடு. இதெல்லாம் ஏன் நடந்தது, எதுக்கு நடந்தது கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம்னா, நடத்துறது இறைவன் தான். அந்த அறிவு என்னைக்கு வருதோ அதுதான் பக்குவத்தினுடைய அடையாளம். அப்ப எப்படி கூட்டி அனுப்புறாரு நம்மள? வினையில் அடிப்படையில் கூட்டி அனுப்புகிறார். இதான் விதி. அப்படிப்பட்ட விதியில முன்னம் செய்த தவத்தினாலே, எம்பெருமானுடைய திருவடியில இருந்த தவத்தினாலே, அந்த ஆரம்பம் பூர்வத்தில் இருந்த ஒரு பெரிய பழக்கத்தினாலே நமக்கு குருநாதர் வருகிறார். நம்முடைய ஆணவத்தையும் நம்முடைய கண்மாவையும் நம்முடைய மயக்கத்தையும் நமக்கு நாமே காண்பித்துக் கொடுக்கக்கூடிய கண்ணாடி போல வருகிறார். அப்பா, நீ பூர்வத்தில் ஆதியில் அவனோடு இருந்திருக்கிறாய், இங்கு வந்து நீ மாயையில் சிக்கி உன்னை மறந்திருக்கிறாயே, நீ அதுவாகவே இருக்கிறாய் என்று சொல்கிறார். அவன்தான் குருநாதன், அவன்தான் உத்தமன், அவன்தான் சிவாச்சாரியார், அவன்தான் சத்தியவான், அவன்தான் சத்தியலோகத்துக்கு தலைவன், அவன்தான் வந்து குரு. அந்த குருநாத வந்து, அப்பா நீ என்ன இவ்வளவு மயக்கத்தில் இருக்கிற அப்படின்னு ஆணவத்துக்கு ஒரு முடுக்கு போட்டு, கண்மாவுக்கு ஒரு முடுக்கு போட்டு, மயக்கத்துக்கு ஒரு முடுக்கு போட்டு, தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, சிந்தித்தல் தாமே. அவ்வளவுதான், மூணுத்துக்கும் பூட்டு போட்டான். அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தான்? என் வீடு எந்து, நான் இல்லை, நான் இல்லை, நானுன்றது தான் இருந்தது. கல்வி செல்வம், அப்புறம் நான் செல்வம், புறச்செல்வம், உலகத்து செல்வம், இதெல்லாம் கட்டிக்கணும். என்ன பண்ணான்? பட்டம், பதவி, செல்வாக்கு, அந்தஸ்து, கெத்து, இதெல்லாம் நானும் நினைச்சுக்கினான், தானும் நினைச்சுக்கினான். பாவம், ஐயோ பாவம், ஐயோ பாவம், ஐயோ பாவம். வந்த இடத்துல இருந்து சொந்த இடத்தை விட்டு வந்த இடத்துல என்ன பண்ணிட்டான்? சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சான். அந்த சொந்தத்துல மூழ்கிட்டான். அதனால வந்த விளைவு தான் இந்த ஆணவம், கண்மம், மாயை. அப்போ நல்ல குருநாதர் அந்த மூணுத்தையும் அவனுக்கு சோதி அந்த அந்த 3 பொருள்கிட்ட இருந்து விடுதலை வாங்குறாரு. உடம்பிலிருந்து விடுதலை, அதான் ஆணவத்திலிருந்து விடுதலை. பிறகு மனத்திலிருந்து விடுதலை, அதுதான் கண்மத்திலிருந்து விடுதலை. பிறகு மயக்கத்திலிருந்து விடுதலை, அதான் மாயையிலிருந்து விடுதலை. இந்த 3 விடுதலையும் ஒரு உயிர் பெறுகிறது என்று சொன்னால், அது பாசத்திலிருந்து விடுபட்டு தன்னை அறிகிறது. அந்த தன்னை அறிவதற்குத்தான் பசு அறிவு என்று பெயர். இந்த பசு அறிவை யாரால் கொடுக்க முடியும் என்று சொன்னால், குரு 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 குரு. அவர் தான் இந்த நடமாடும் கடவுள்.
தன்னையே இழந்து தனக்காகவே பேசாமல், தனக்காக எதையும் செய்து கொள்ளாமல் இந்த உயிர்கள் உய்வடைய வேண்டும் என்று எவர் ஒருவர் அர்ப்பணித்திருக்கிறாரோ அவர்தான் உத்தமமான குரு. உத்தமமான குரு. சுயநலம் இல்லாதவர். சுயநலம் இருக்காது. அவர்தான் ஜெகத்குரு. அவர்தான் சர்க்குரு. சத்தியத்தை சொல்லுகிறவர்கள் சர்க்குரு. விளம்பரம் பண்ண மாட்டார். There is no advertisement. மூணாவது மனுஷங்கிட்ட பணம் கொடுத்து போடுன்னு சொல்ல மாட்டார். யதார்த்த உலகத்துல சத்தியத்தை போதித்துக் கொண்டே விதைத்துக் கொண்டே சென்று கொண்டிருப்பவர் தான் ஜகத்குரு. எந்த விளம்பரமும் இருக்காது. அவர்தான் ஜகத்குரு. இந்த உயிர்களை எம்பெருமானுடைய திருவடியில் கொண்டு போய் யார் ஒருவன் சேர்த்து கொண்டே இருக்கிறானோ அவன் தான் ஜகத்குரு. அவன் தான் சத்குரு. அவனுடைய மகத்துவம் தெரியல, அவ்வளவுதான். அவனுடைய மகத்துவம் தெரியல. இந்த நிலையில்லாத உலகத்துல நிலையானது தேடுகின்ற ஆன்மாக்களுக்கு உண்மை எது என்று தெரியவில்லை. அந்த சத்தாகிய உயிரை, பசு அறிவை எவன் ஒருவனுக்கு சுட்டி காண்பிக்கின்றானோ அவன் தான் சத்குரு. அந்த சத்தாக உயிரை சித்தாகிய சிவபெருமானிடம் எவன் கொண்டு போய் சேர்க்கின்றானோ அவன் தான் ஜெகத்குரு. அப்படிப்பட்ட குருநாதர்கிட்ட தான் நம்முடைய உடல் பொருள் ஆவி. அப்பா எனக்கு அறிவு கொடுத்து விட்டாய், எனக்கு விளக்கம் கொடுத்து விட்டாய், நான் தெளிந்தேன், ஒய்ந்தேன், தன்யமானேன் அப்படின்னு பிடிச்சி என்ன பண்ணணும்? இருக்க பிடிச்சு போகணும். அதான் சோதனை தன்னில் துரிசர காணலாம். அப்படிப்பட்ட சோதனை எதனால வருது? ஆணவத்தினால் சோதனை வருகிறது, கண்மத்தினால் சோதனை வருகிறது, மயக்கத்தினால் நமக்கு பிறவி வருகிறது. அப்படிப்பட்ட சோதனை தண்டிலும் துரிசர காணலாம். எங்க? திருவடியை பார்க்கலாம். அப்படிப்பட்ட சோதனையை என்ன பண்ணலாம்? துரிசர பார்க்கலாம். அப்படி யார் ஒருத்தர் அந்த சோதனையிலையும் சாதனையாக மாற்றுகிறாரோ, சாதனை புரிகிறாரோ அவர்தான் அடியார். ஏன்னா இந்த உலகம் அப்படிதான், சோதனை தான். சோதனை இருந்த உலகம் இது. அந்த சோதனையிலையும் திருவடியை பார்க்கறதுக்கு முயற்சி செய்யறாருலே, அவர்தான் சாதனைக்குரியவர். அவர்தான் சாதனைக்குரியவர். சோதனை தன்னில் துரிசர காண்பவர் சாதனைக்குரியவர். அப்படி அந்த சாதனைக்குரியவர் நாதனும் நாயகி தன்னில் பிரியும் நாள் குண்டலினியும் பிராணனும் பிரியக்கூடிய உண்மையை தெரிந்தவர். அவர் பிறவி எடுத்தாச்சு, மரணம்னு ஒண்ணு இருக்குன்றது உண்மையை எல்லாரும் உணர்ந்துருவாங்க. அந்த உணரக்கூடிய நாளை தெரிஞ்சுக்கிட்டு சாதனமாகும் குருவை வழிபட்டு, அப்பா இனி கொஞ்ச காலம் இருக்கிறது, கொஞ்ச காலம் நான் செத்து போவதற்காக வரவில்லை, சத்தை அடைவதற்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு நல்ல சாதகன் உணர்ந்துருவான். 10 நம்ம சாகரத்துக்கு வரல, எம்பெருமான்கிட்ட ஒப்படைச்சு எம்பெருமானுடைய பெருங்கார திருப்பணியை செய்வதற்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு தன் வாழ்நாளை கூட்டிக் கொள்வதற்கு, எம்பெருமானுடைய திருவருளை பெறுவதற்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு உணர்ந்து, அவன் எல்லோரும் போல செத்து போகாமல், சத்து போகாமல், நாதனும் நாயகி தன்னில் பிரியும் நாளை உணர்ந்து, அப்படி பிரிஞ்சு வீணா செத்து போறதுக்கு ஆளாகாம எம்பெருமானுடைய திருவடியை அடைவதற்கு போய் சாதனமாகும் குருவை வழிபட்டு கொள்ளுவான். அந்த வழிபட்டு அந்த குருநாதர்கிட்ட கேட்டு, நான் சாகாம இருக்கக்கூடிய கலையை எனக்கு சொல்லித்தாருங்கள், இந்த ஆன்மா உய்வடைவதற்குண்டான வழி எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று கேட்டு மாதனமாக மதித்து கொள்வீரே அப்படின்னு இந்த கடைசி வரி சொல்லு. அப்போ நாதனும் நாயகி தன்னில் பிரியும் நாள்னா என்ன அர்த்தம்னா, பிராணனும் குண்டலினி என்று சொல்லக்கூடிய அக்னியும் பிரிந்துட்டா உயிர் போயிடும். அவ்வளவுதான். இவ்வளவு நாள் இந்த உடம்பை இயக்குனது பராசக்தி. அந்த சக்தியிலிருந்து எல்லாம் வல்ல ஆன்மாவாக இருக்கக்கூடிய பசுவாக இருக்கக்கூடிய இறைவன் எழுந்து போயிட்டார்னா, உயிர் எழுந்து போயிடுச்சுன்னா அது பிணம். அப்ப சக்திக்கும் பரமனுக்கும், சக்தியும் சிவமும் பிரியற நாள் இருக்கு இல்லையா, அந்த நாள் எல்லோருக்கும் உண்டு. அந்த உண்மையை அறிந்து கொண்டு இருவரையும், சக்தியும் சிவத்தையும் சக்தியும் சிவத்தையும் ஒன்னா சேர்க்கிற நாள் இருக்கு இல்லையா, அதுதான் செல்வம் நிறைந்த நாள், செல்வத்தை அறிந்த நாள். செல்வ நெடுவாடம் சென்று சேனோங்கி செல்வம் அதித்தோய செல்வம் உயர்கின்ற
செல்வர் வாழ்த்தில்லை சிற்றம்பலமேய செல்வன் கடலேத்தும் செல்வம் செல்வமே. செல்வ நெடுமாடம் சென்று சேனோங்கி செல்வம் மதித்தோய செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ்த்தில்லை சிற்றம்பலமேய செல்வன் கடலேத்தோ செல்வோ செல்வமே. செல்வ நெடுமாடம் சென்று சேனோங்கி செல்வம் மதித்தோய செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ்த்தில்லை சிற்றம்பலமேய செல்வன் கடலேத்தோ செல்வோ செல்வமே. செல்வன் கடலேத்தோ செல்வோ செல்வமே. அப்படிப்பட்ட செல்வன் கடலேத்தும் செல்வம் செல்வமே. உயிர் பிரியாம இருக்கணும்னா அந்த செல்வனுடைய கடலை ஏத்தணும். சுவாசத்தை கொண்டு போய் எங்க ஏத்தணும்? பிராணனை அங்க ஏத்தணும். அப்படி யார் ஒருவர் ஏத்துறாங்களோ அவங்களுக்கு மரணம் இல்லா பெருவாழ்வு. அவர்கள் ஆன்மாவை அறிந்து அனுபூதி அடைவார்கள். வாழும்போது திருவடி பேறு பெற்றவர்கள், சாகா கலையை பெற்றவர்கள், இயல்பாகவே பசுவிலிருந்து விடுதலை பெறக்கூடியவர்கள். குருநாதருடைய அருளாலே அந்த பக்குவம் அவர்களுக்கு கிடைத்து விடுகிறது. அப்போ நாதனும் நாயகி தன்னில் பிரியும் நாள் அப்படின்னா எல்லாம் பிறந்து செத்து போக போறான்ற உண்மையை தெரிஞ்ச பிறகு உடனே யாருடைய திருவடியை பிடிக்கணும்? எம்பெருமானுடைய திருவடியை பிடிக்கணும். அப்படி எம்பெருமான திருவடியை பிடிக்கிறதுக்கு யாரு வேணும்? குருநாதருடைய வழிபாடு வேணும். அந்த குரு வழிபாடு கொண்டு போய் எங்க கொண்டு போய் சேர்க்கணும்னா மாதனமாக மதித்துக் கொள்வீரே என்று சொல்லக்கூடிய கடைசி வரி சொல்லுது இல்லையா? அந்த செல்வன் கடலேத்தும் செல்வம் செல்வமே. இதுதான் ரகசியம். இதுதான் சிதம்பர ரகசியம். இதுதான் சிதம்பர ரகசியம். இதுதான் சத்தியம். அப்போ செத்து போக போறன்ற உண்மை தெரிஞ்சு அந்த சத்தை வீணாக்காம கொண்டு போய் சேர்க்கணும். திருவடியில கொண்டு போய் சேர்க்கணும். அப்படி யார் ஒருத்தர் சாதனமாகும் குருவை வழிபடும், குருவுக்கு பணியணும். கிட்டத்தட்ட 12 வருடங்கள் சேவை செஞ்ச பிறகுதான் ஒரு குருநாதர் உபதேசமே கொடுப்பார். கோமண துணி துவைச்சு போடணும், வாசல் பெருக்கணும், கோலம் போடணும், அவருக்கு உணவு தயார் பண்ணணும், அவர் போற இடங்களுக்கெல்லாம் முன்னாடி போய் ஒத்திகை பார்க்கணும், சில விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுக்கணும், அவருக்கு மருத்துவத்துக்கு ஏதாவது பார்க்கணும், அவர் உணவுக்கு அவரும் உணவுல இருந்து எல்லாம் பண்ணி கொடுக்கணும். ஒரு தாதி ஒரு மனைவி எப்படி இருப்பாலோ அப்படி ஒரு சீடன் யாருக்கு இருக்கணும்? ஒரு குருநாதருக்கு இருக்கணும். 12 வருடங்கள் பார்ப்பாரு. ஒரு சிலர் பக்குவத்தினாலே சீக்கிரம் கூட முதிர்ச்சி அடைஞ்சிடலாம். பாத்திரம் சரியா இருக்குதுன்னா உபதேசம் டக்குன்னு கிடைக்கும். பாத்திரம் சரியாக இருக்கிறது என்று சொன்னால் உபதேசம் சட்டென்று கிடைக்கும். ஒரு சீடனை நல்ல சீடனை கண்டுபிடிச்சிருவார். பணிவு, பக்தி, கருணை, இரக்கம், அறிவு, தெளிவு, எதுலயும் ஒரு தர்மம் இருக்குன்னா அந்த சீடன் உடனே என்ன பண்றான்? குருநாதருடைய அன்புக்கு பாத்திரமாகி உடனே திருவடிக்கு இலக்காகிடுவான். கொஞ்ச நாள் போகட்டும்னு விடுவார். எல்லா பண்பும் இருக்குதான்னு பார்ப்பார். பணிவு இருக்குதான்னு பார்ப்பார். குறிப்பா பக்தி இருக்குதான்னு பார்ப்பார். இத்தனையும் பார்த்து இப்போ சொன்ன அடையாளங்கள்லாம் பணிவு, பக்தி, கருணை, இரக்கம், அன்பு, அறிவு, இது எல்லாம் ஒரு சீடனுக்கு இருக்கான்னு பார்த்து கொஞ்ச நாள் அவனை பணியை செய்யுமாறு பணியை செய்து, அது போலியான பணிவா இல்ல உண்மையான பணிவா, நம்மள உளவு பார்க்க வந்திருக்கிறானா இல்ல நம்மளுக்கே ஆப்பு வைக்க வந்திருக்கிறானா இல்ல நம்ம கிட்ட இருந்து விஷயத்தை கரைக்கிச்சு நம்மளை போலவே ஏதாவது செய்ய வரப்போறானா, எதுக்கு அவனுடைய நோக்கம் என்ன? புகழ் பெறுவதற்காக வந்திருக்கானா இல்ல உளவுத்துறையில இருந்து வந்திருக்கிறானா இல்ல சத்தியத்தை தெரிந்து கொள்ள வந்திருக்கிறானா? இப்படி எல்லாம் சோதனை வைப்பார். அவன் உண்மையிலே இறை நாட்டம் உள்ளவன் தானா இல்ல நாத்திகனா இல்ல பசுத்தோல் போத்திய புலியா
அப்போ ஒரு நல்ல சீடனை கண்டுபிடிக்கிறதுன்னா அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. அவன் எதுக்காக வந்திருக்கிறான், ஏன் வந்திருக்கிறான், காரணம் என்ன, காரியம் என்ன? அதான் நம்ம குழுவில் வரவங்களோட நான் தான் யோசிப்பேன். காரணம் என்ன, காரியம் என்ன? இவங்க உண்மையிலேயே சத்தியத்தை நிலைநாட்ட வருவாங்களா, சைவ சமயத்தை கொண்டு போய் சேர்ப்பாங்களா, உண்மையிலே குருநாதர் மேல இவங்களுக்கு அன்பு இருக்கா, இவங்களா திருவடியை வந்து சேருவாங்களா, இதையெல்லாம் நல்ல ஒரு குருநாதர் பார்ப்பாரு. அப்போ பாத்திரம் அறிந்து பிச்சை இடுவார். அப்போ ஒரு நல்ல சீடன் ஒரு நல்ல குருநாதரை தேடி அடையணும். உத்தமமான குரு, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லை. அன்பு 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 அன்பு. அப்படிப்பட்ட குருநாதர் கிடைக்கிறது ரொம்ப 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 அரிது 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 அரிது, ரொம்ப அரிது. இறுக்கி பிடிச்சுக்கணும். சரி, இப்படிப்பட்ட ஒரு மனிதரை நம்ம இழந்துட்டோம் என்ற வருத்தம் பின்னாடி வந்துடக்கூடாது. வாழ்நாள்ல கிடைக்கிற ஒரு பொக்கிஷம் அவரு. மிகப்பெரிய தெளிவு, மிகப்பெரிய கலங்கரை விளக்கம் அது. கரை காண்பதற்கு உண்டான விளக்கம் அது. திமிருனால விட்டுறக்கூடாது. ஆணவத்தினால நம்மள போறதானே அவனுக்கு மலம் போக போகுது, நம்மள போலதானே அவனுக்கு மூத்திரம் போக போகுது, நம்மள போலதானே அவனுக்கு எல்லாம் இருக்க போகுதுன்ற நினைப்பு இருக்கு இல்லையா, அதுதான் பிரிச்சு உங்களை நாசம் பண்ணிடும். அப்போ பணிவு, எனக்கு சொல்லி கொடுங்கன்ற கேட்கிற பக்குவம், அடுத்து நான் திருவடியிலிருந்து அடுத்த நிலைக்கு நான் எப்படிங்க ஐயா போகணுன்ற கேட்கிற அறிவு, அதுதான் நல்ல சீடனுக்கு அழகு. ஐயா, நாங்கெல்லாம் உய்ய முடியாதா, நாங்கெல்லாம் தேர முடியாதா, நாங்கெல்லாம் ஞானம் பேச முடியாதா, நாங்கெல்லாம் உலகுக்கு பயனுள்ளதா இருக்க முடியாதா? சத்தியமா இருக்க முடியும். கேட்டாதான் கிடைக்கும். அடுத்த அப்டேட் நான் என்ன பண்ணணுங்க ஐயா? உட்காந்துட்டேன், 24 நிமிஷம் உட்கார சொன்னீங்க, உட்கார்ந்தேன். இப்ப நிலைமை என்னன்னு கேட்பாரு. ஐயா, எனக்கு புரியாததெல்லாம் புரியுது, கொஞ்சம் தெளிவெல்லாம் வந்திருக்குது. இப்ப உண்மை என்னன்னு தெரியுது சாமி. யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, யார் எதுக்காக நமக்கு அணுகுறாங்க, எதுக்காக நம்ம கிட்ட பேசுறாங்கன்ற எல்லா உண்மையும் நமக்கு தெரியுதுங்க ஐயா. அடுத்து என்ன பண்ணலாம்? ஒரு பௌர்ணமி அன்னைக்கு வா, அவ்வளவுதான் உபதேசம். உனக்கு பிராணன் வந்து மூக்கு வழியா போகாம, செத்து போகாம, சத்த பிடிப்பதற்கான வழியை சொல்லித்தரம் வா. அந்த உன்னதமான பௌர்ணமி நாள்ல விருச்சக லக்கணம், கடக லக்கணம், உத்தமமான நாட்கள், விசாக நட்சத்திரம், இதெல்லாம் உத்தமமான நாட்கள். இந்த உத்தமமான நாட்கள் என்ன பண்ணணும்? தேடி ஓடி குருநாதர்கிட்ட போய் கேட்கணும். அப்பா அப்பா, அரட்டி அரட்டி எனக்கு வழி காண்பீங்க. அந்த குரு உபதேசம் பெறணும், குரு உபதேசம் பெறணும். அப்ப குரு இல்லாத வித்தை பாழ். தெளியணும், கேட்கணும், வாய் விட்டு கேட்கணும். நான் எப்படி அந்த சுயம்புவாக மாறுவது, நான் எப்படி ஈஸ்வர ஸ்வரூபமா ஆகிறது, நான் எப்படி பிராமணன் ஆகிறது, நான் எப்போது பிரம்மத்தை தெரிந்து கொள்வது? எனக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையா இந்த பிறகு? நிச்சயம் உண்டு. தேடல் இருக்கணும், பசி இருக்கணும், வெறி இருக்கணும். அது இருந்ததுன்னா சாக் உன்னை பிராமணனா மாத்த முடியும். சாக் உன்னை பிராமணனா மாத்த முடியும். சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அவா மட்டும் இருந்தா போதும். அவான்னா ஆர்வம். அந்த ஆர்வம் மட்டும் இருந்தா போதும். தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆர்வம். சரியைனா என்ன, கிரியைனா என்ன, யோகம்னா என்ன, ஞானம்னா என்ன, இந்த 4 வழி எங்க கொண்டு போய் விடும், இது எப்படி அணுகிறது, இதை எப்படி செய்யறது, இந்த அனுபூதி எப்படி பெறுறது? அட்டாங்க யோகம்னா என்ன, இயமம்னா என்ன, நியமம்னா என்ன, ஆசனம்னா என்ன, பிராணாயாமம்னா என்ன, பிராணாயாமம்னா என்ன, பிரத்யாகாரம்னா என்ன, தாரணைனா என்ன, தியானம்னா என்ன, சமாதினா என்ன, இரண்டரை கலத்தல்னா என்ன, விவோகம்னா என்ன? இத்தனை கேள்வி ஒரு சீடனுக்கு உள்ள இருக்கணும். வெந்ததை தின்னுட்டு விதி வந்தா சாக போறன்ற ஒரு பெரிய கோட்பாடை உள்ள வச்சுக்கிட்டு எதுக்கு வந்தோம், ஏன் வந்தோம், என்னத்துக்கு வந்தோன்ற அறிவே இல்லாம 10ஓட 10 மாக்களா இருக்கிறவங்களுக்கு மத்தியில உபதேசம் என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. அப்ப மனம் படைத்தவன் மனிதனாகிறான். அப்ப மக்களுக்கு என்ன வித்தியாசம்?
இந்த 3 நிலைமை தான். ஏன் செய்யறோம், எதுக்கு செய்யறோம், என்னத்துக்கு செய்யறோன்ற அறிவில்லாமல் செய்கிற மனிதர்கள் எல்லாம் மனிதர்கள் கிடையாது, அவர்கள் மாக்கள். அந்த ஓட்டப்பந்தயத்திலிருந்து மீண்டு நாம எதுக்கு பிறந்தோம், ஏன் பிறந்தோம், என்னத்துக்கு பிறந்தோம், நம்முடைய கர்மா என்ன, நம்முடைய ஆணவம் என்ன, நம்முடைய மாயை என்ன, நம்முடைய மயக்கம் என்னன்னு ஒரு உயிர் சுதாரிக்க ஆரம்பிக்குதுன்னா அதுதான் விசாரிப்பு, சுய விசாரம். அந்த சுய விசாரத்தில் தன்னை அறிய முற்படும் பொழுது இது எப்படி அறிந்து கொள்வது என்று எனக்கு குருநாதர் வேணும்னு அலையுது பத்தியா, அதுதான் தேடல். அதுதான் தேடல். அந்த தேடல் உள்ளவனுக்கு தான் குருநாதர் ரொம்ப தேவைப்படுறார். அந்த தேடல் இல்லாத உயிர்களுக்கு குருநாதர் தேவைப்பட மாட்டார். அப்படிப்பட்ட குருநாதரை கொண்டாடி அவரை வழிபட்டு பெரும் செல்வத்தை பெறுவாயாக அப்படின்னு நமக்கு இந்த பாட்டு சொல்லுது. அதாவது சோதனை தன்னில் துரிசர காணலாம். எப்பேற்பட்ட சோதனை, அதாவது சொற்றுனை வேதியன் சோதிவானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுனை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினோ நற்றுணையாவது நமச்சிவாயவே. எது சோதனை? கற்றுனை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினோ நற்றுணையாவது நமச்சிவாயவே. இதான் சோதனை. இதான் சோதனை. கல்ல கட்டி தண்ணியில போட்டாலும் புருவ நடுவுல கவனத்தை வச்சு சிவாய நமன் உள்ள அந்த சிவம் மூச்சு பயிற்சி செய்யறவங்களுக்கு நல்லா தெரியும். பிராணனை மூக்கு வழியா சுவாசிக்காம நாசி வழியா சுவாசிக்காம உள்கதி பெற்றவர்களுக்கு நீ எதுல கட்டி எங்க போட்டான்னு கரெக்டா கண் ரெண்டு அங்க நின்றுடும், அவ்வளவுதான். நல்லா பிராணனை எடுத்துட்டு அப்படி உள்ள போயிடுவாங்க. அப்போ சொற்றுனை வேதியன் சோதிவானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுனை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினு நற்றுணையாவது நமச்சிவாயவே. அப்ப உபதேசம் பெற்றிருக்கணும். குருவுடைய உபதேசம் இருந்தா தான் அந்த கல்லை கட்டி தண்ணியில போட்டாலும் நம்ம என்ன பண்ண முடியாது, நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை ஆவினுக்கு அருங்கலம் அரணஞ்சாடுதல் கோவினுக்கு அருங்கலம் கோட்டமில்லது நாவினுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே. அப்ப உபதேசம் பெற்றவர்கள் அருங்கலம் அருங்கலன்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட அருங்கலமாக இருக்கிறது நமச்சிவாய் என்ற மாதிரி. அதான் வாசி மூச்சு, மூச்சு தான் நமச்சிவாயம். அடுத்து கடைசியில புராணம்ல தானே நமச்சிவாயம் முடியுது, ஓங்காரத்தில் முடியுது இல்லையா, அதான் நாதம். அப்படி தெரிஞ்சவங்களுக்கு நாவினுக்கு அருங்கலம் நமச்சிவாய். இடுக்கன் வட்டு இருக்கினும் இறந்து யாரையும் விடுக்கில் பீரான் என்று வினவுவோமல்லோ அடுக்கல் கீழ் கிடக்கினும் அருளின் நாமுற்ற நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாயவே. அப்போ இடுக்கன் பட்டு இருக்குன்னா எவ்வளவு துன்பத்தில் இருந்தாலும், எவ்வளவு பெரிய துன்பத்தில் இருந்தாலும் துரிசர காணலாம், துரிசர காணலாம். இடுக்கன் பட்டு இருப்பினும் இறந்து யாரையும், யார்கிட்டையும் போய் நிக்கணும் அவசியம் இல்லை. விடுக்கில் பிரான் என்று மற்ற கடவுளை வேண்டவே கூடாது, சிவபெருமான் மட்டும்தான். இடுக்கன் பட்டு இருக்கினும் இறந்து யாரையும் விடுக்கில் பிரான் என்று வினவுவோமல்லோம் அடுக்கல் கீழ் கிடக்கினும் அருளின் நாமுற்ற நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாயவே. அதான் நீதிமன்றம். அந்த நீதிமன்றத்துல நடுவுல பொருள் நடுவுல எவன் ஒருத்தன் நிக்கிறானோ அவன் நடுக்கத்தை கெடுத்து விடுவான். வெந்த நீர் அருங்கலம் விரதி கட்கலாம் அந்தனர்க்கு அருங்கலம் அருமறை ஆரங்கம் திங்களுக்கு அருங்கலம் திகழும் நீள்முடி நங்களுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே. சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்களால் நலமிலன் நாள்தோறும் நல்குவான் நலன் குலமில ராகிலும் குலத்திற்கேற்பதோர் நலம் மிக கொடுப்பது நமச்சிவாயவே. அப்ப புருநடுக்கு வந்தனுக்கு சலம், அதாவது குலம் கோத்திரம் எல்லாமே சாமி தான். சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்களால்
எங்க சார்ந்தவருக்கு புரு நடுவுல நலமிலன் நாள்தோறும் நல்குவான் நலன் குலமிலராகிலும், ஐயோ இந்த குலத்துல பிறந்துட்டனே, குலத்திற்கு ஏற்பது நலம் மிக கொடுப்பது புருவ நடு நமச்சிவாயவே. அப்படி யாரு சோதனையிலும் துரிசர காண்கிறார்களோ அவர்கள் சாதனை புரிவார்கள். நலம் மிக கொடுப்பது நமச்சிவாயவே. அதான் புருவ நடு. அப்ப சோதனைக்கு இந்த பாட்டே போதும். சோதனைக்கு இந்த பாட்டே போதும். வீடினார் உலகினில் விழுமிய தொண்டர்கள் கூடினார் அந்நெறி கூடி சென்றலும் ஓடினேன் ஓடி சென்று உருவம் காண்டலும் நாடினேன் நாடிற்று நமச்சிவாயவே. ஓடி போய் ஒரு ஊரா போய் சக்கராடனெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டேன். நீ என்னத்தை பார்த்த? நான் கேட்கிறேன். ஒரே வானம் ஒரே பூமி, எங்க போனாலும் அல்லாயம். அல்லாயம் உங்களுக்கு கூடினா தானே ஆலயம். வீடினார் உலகினில் விடுமிய தொண்டர்கள் கூடினார் அந்நெறி கூடி சென்றலும் ஓடினேன் ஓடி சென்று உருவம் காண்டலும் நாடினேன் நாடிட்டு நமச்சிவாய. கடைசியில தேடி எங்க வந்து நின்ட்ட? புருவனடலும் வந்து நின்ட்ட. ஓடினேன் ஓடி சென்று உருவம் காண்டலும் நாடினேன் நாடிட்டு நமச்சிவாயவே. நீ எங்க போய் பார்த்தாலும் நீதான் அது. அது நீயாகத்தான் இருக்கிற. என்ன இந்த மயக்கத்துல போய் அங்கங்க ஊர் ஊரா போய் ஊர் ஊரா பார்க்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. இங்க இருக்குமா ஈஸ்வரன், அங்க இருக்குமா ஈஸ்வரன், இந்த ஊர்ல இருந்து அந்த ஊர்ல இருப்பாரா, அந்த ஊர்ல இருந்து இந்த ஊர்ல இருப்பாரா, எந்த ஊருக்கு போனாலும் அவர் தான் இருக்க போறாரு. அப்போ ஒரு தெளிவு கிடைச்சது. எப்போ குருநாதர்கிட்ட இருக்கணும், குருநாதர்கிட்ட போகும்போது இந்த தெளிவு கிடைக்குது. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே. அப்போ இல்லக விளக்கு எது? இருள் கெடுப்பது. இல்லம் எது? நம்முடைய வீடு. எது நம்முடைய வீடு? நம்முடைய உடம்பு தான் வீடு. அந்த வீட்டுல இருக்க சோதி எங்க இருக்கு? புருவ நடுவில் இருக்கு. அந்த இல்லக விளக்கு அது இருள் கெடுப்பது, இருளை அகற்கிறது. சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே. நல்லக விளக்கது நமச்சிவாயவே. அப்ப நல்லகம் எதுன்னா புருவ நடு. அப்படிப்பட்ட இறைவனை பிடிச்சிட்டோம்னா அதான் அகவிளக்கு. புறத்தை ஏத்துற விளக்கை விட அகத்தை ஏத்துற விளக்கு தான் விளக்கு. முன்னெறியாகிய முதல்வன் முக்கணன் தன்னெறியே சரணாதல் தின்னவே அந்நெறியை சென்றங்கு அடைந்தவர்க்கெல்லாம் நன்னெறியாவது நமச்சிவாயவே. அப்போ நெறி எது? தன்னையே அறிவதுதான் நெறி. அதான் சிவநெறி, அதான் செந்நெறி. இந்த நெறிக்கு தான் இவ்வளவு கூட்டம். முன்னெறியாகிய முதல்வன் முக்கணன். முதல்வன் யாரு? முக்கணன் யாரு? அந்த மூன்றாவது கண்ணை பார்த்தவன் முதல்வன். தன்னையே சரணாதல் தின்னமே. அங்க ஒருத்தன் எவன் சரணடைஞ்சிட்டானோ அந்நெறி அங்கு சென்று அடைந்தவர்க்கெல்லாம். அப்படி யார் ஒருத்தர் புருவ நடுவுல போய் ஐக்கியமானானோ நன்னெறியாவது நமச்சிவாயவே. அந்த நன்னெறியை கடைபிடிக்கின்றவன் நமச்சிவாயத்தை அடைவான். அவன்தான் செல்வத்தை அடைவான். அவன்தான் சாகாத நிலையை அடைவான். மாப்பினை தழுவிய மாதோர் பாகத்தன் பூப்பினை திருந்தடி பொருந்த கைதொழ நாப்பினை தழுவிய நமச்சிவாய பத்தும் ஏத்தவல்லார் தமக்கு இடுக்கன் இல்லையே. அப்ப இடுக்கன் இல்லைன்னா யாருக்கு? மாப்பினை தழுவிய மாதோர் பாகத்தன் பூப்பினை திருந்தடி பொருந்த கைதொழ. திருந்தடினா என்ன? புருவ நடு. பொருந்த கைதொழ கண்ணு ரெண்டும் கொண்டு அங்க நிறுத்தி எவன் திருந்தவன் நிறுத்தி வழிபாடு செய்யறானோ மாப்பினை தழுவிய நமச்சி, அதாவது மாப்பினை தழுவிய மாதோர் பாகத்தன் பூப்பினை திருந்தடி பொருந்த கைதொழ நாப்பினை தழுவிய நமச்சிவாய பத்தும் ஏத்தவல்லார் தமக்கு இடுக்கன் இல்லையே. ஏத்தவல்லார் தமக்கு இடுக்கன் இல்லையே. அப்படி எவன் ஒருத்தன்
வலது கண்ணையும் இடது கண்ணையும் கொண்டு போய் உருவநடுல வச்சு எவன் ஏத்துறானோ அந்த ஏத்தவல்ல அவனுக்கு பத்தும். இந்த 10 பாட்டையும் உணர்ந்து ஏத்துறவனுக்கு இடுக்கன் இல்லையே, துன்பம் கிடையாது, மரணம் கிடையாது, பிறவி துயர் கிடையாது. பிறவி துயர் கிடையாது. இதை விட ஒரு சோதனை தன்னில் துரிசர காணலான்ற வரிக்கு உதாரணமும் கிடையாது. இதை விட ஒரு ஊமையும் கிடையாது. நாவுக்கரசருடைய வாழ்க்கையே இந்த பாட்டுக்கு ஒரு பெரிய உதாரணம். அப்ப அவருக்கே இவ்வளவு பெரிய சோதனைன்னா சாதாரண மானுட நம்பம், சாதாரண மானுட நம்பம். அப்ப இந்த வாழ்க்கையில நமக்கு கிடைக்கிற அந்த துன்பம் எல்லாம் எப்படிப்பட்டது? ரொம்ப 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 சின்னது. எம்பெருமானோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நமக்கு திருநாவுக்கரசருக்கு ஏற்பட்ட துன்பத்தை விட நமக்கு ஏற்படுகிற துன்பம் ரொம்ப சின்னது. அதான் சொன்னேன், கல்லை கட்டி கடலில் பாய்ச்சணும் புருவ நடுவுல நிக்கிறவனுக்கு அந்த துன்பம் ரொம்ப சொல்லுது. ஏன்னா நாசி வழியே சுவாசம் இல்லாதவனுக்கு எது பற்றியும் கவலை இல்லை. அதான் உத்தமமான பிராணாயாமம். நீங்க தான் சிவனடியார். யார் சிவனடியார்? யார் சிவனடியார்? யார் ஒருவர் சத்தியத்தை அறிந்து கொண்டார்களோ, சத்தை அறிந்து கொண்டார்களோ அவர்கள் தான் சிவனடியார்கள். சத்துன்னா என்ன? உயிர், பசு. பசு அறிவு பெற்றவர்கள் சிவனடியார்கள். எது அடி? புருவ நடுதான் அடி. வலது கண்ணும் இடது கண்ணும் கொண்டு போய் திருவடியில சேர்த்தவங்க தான் சிவனடியார்கள். வேற யாருமே கிடையாது. மற்றவங்க எல்லாம் சிவனடியார்னு சொல்றதுக்கு தகுதி இல்லாதவர். நல்ல குருநாதர் இப்படிதான் கொண்டு வந்து சேர்ப்பார். நல்ல குருநாதர் கொண்டு வந்து இப்படிதான் சேர்ப்பார். அப்போ குருவருள் இல்லைன்னா திருவருள் இல்லை. இல்லைன்னா நீ ஊர் ஊரா சுத்திக்கிட்டு தான் உட்காந்துருக்கணும். கோயில் கோயிலா ஓடிக்கணும். எது இறைவன் தெரியாமல் ஆடி பாடி உட்காந்துருக்க வேண்டியதான். குரு வந்து தொட்டு காண்பிப்பார். போதும் என் செல்லம், ஒரு ஊரா சுத்தினது போதும், உன் மயக்கம் தீரணும், உன்னுடைய ஆணவம் கண்மம் மாயை தீரணும்னா வா, திருவடிக்கு வா. நீ நாசியின் வழியா சுவாசிச்சது போதும், பிராணனை உள்முகமாக சுவாசிக்கிற ஒரு வித்தையை கற்றுக்கொள். அதுதான் சாகாத கலை. அதான் சொன்னேன் நான், மாப்பினை தழுவிய மாதோர் பாகத்தன் பூப்பினை திருந்தடி பொருந்த கைதொட. யாரு கண்ணு ரெண்டு கொண்டு போய் பொருத்தி நின்னு நிதானமா வழிபாடு செய்கிறார்களோ, மாப்பினை தழுவிய மாதோர் பாகத்தன் பூப்பினை திருந்தடி பொருந்த கைதொழ, நாப்பினை தழுவிய நமச்சிவாய பத்தும் ஏத்த வல்லார். மூச்சை கொண்டு போய் எவன் ஏத்துறானோ அவனுக்கு இடுக்கன் இல்லையே. இதுதான் பாட்டினுடைய ரகசியம். அப்போ இந்த பாட்டு என்ன சொல்லுதுன்னா, இந்த சோதனையான காலத்திலையும் நீ சாதனை செய்ய வேண்டுமா, குருநாதருடைய திருவடியை இறுக்கி பற்றிக்கொள், அவரிடம் ஆலோசனை பெற்றுக் கொள்வாயாக, உன் துன்பம் விலகிவிடும். குரு இல்லாத வித்தை பாழ், போய் மோதிக்காத. ஒரு குருடன் இன்னொரு குருடனுக்கு வழிகாட்ட முடியாது. ஒரு உண்மை தெரிஞ்சவன் தான், ஒரு உண்மையை தெரிஞ்சவன் தான் இன்னொருத்தர்கிட்ட போய் உண்மையை சொல்ல முடியும். அப்படியே கையை இறுக்கி பிடிச்சுக்க, அப்படி கையை இறுக்கி பிடிச்சுக்க. எனக்கு தெரியல சாமி, நல்லது கெட்டது எனக்கு தெரியல, யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. எல்லா அந்தமும் இங்கதான் முடியுது. சித்தாந்தம் முடியுது, வேதாந்தம் முடியுது. வேதாந்தமும் சித்தாந்தமும் எல்லா அந்தமும் இங்கதான் முடியுது. திருமுறை முடிகிற இடமும் அதுதான். எது திருமுறை? திருவை முறையாக எவன் ஒருவன் பார்க்கிறானோ அவன் தான் திருமுறையை படிக்க முடியும். அதான் புருவநடு. அதான் திரு உரைகிற இடம் புருவநடு. அதை முறையா பார்க்கணும், பண்பா பார்க்கணும், பணிவா பார்க்கணும், பக்தியா பார்க்கணும். அதான் உபதேசம். அதுதான் உபதேசம். அந்த திருமுறையை நீங்க படிச்சீங்கன்னா இந்த 12 திருமுறை ஈஸியா வந்துடும். மீண்டும் ஒரு முறை இந்த பாட்டை படிச்சிடுறேன். சோதனை தன்னில் துரிசர காணலாம், நாதனும் நாயகி தன்னில் பிரியும் நாள், சாதனமாகும் குருவை வழிபட்டு மாதனமாக மதித்து கொள்வீரே. அப்பா, சோதனை காலத்திலையும் குருநாதரை இறுக்கி பிடிச்சுக்க. அவர் திருவடி காண்பிச்சு கொடுப்பாரு, அந்த திருவடியை பாரு. அதை விட்டு விலகாத. வலது கண்ணையும் இடது கண்ணையும் கொண்டு போய் திருவடியில சேர்த்துரு. அங்க அன்பு கருணை இரக்கத்தோட பணிவோட கேட்டு அரற்றி அழுது
அந்த இடத்துல நில்லு. அப்படி நின்னுன்னா செத்து போற காலம் உனக்கு வராது. நீ செத்து போக மாட்ட, உன் சத்தம் போகாது அப்படின்ற ஒரு உண்மைய குருநாதர் உனக்கு சொல்லி தருவாரு. அப்படி இறுக்கி பிடிச்சுன்னா எல்லாரும் சாவத்தானே போறாங்க, நம்மளும் செத்தானே போக போறோம்ன்ற நினைப்பு உனக்கு போயிடும். அப்ப உனக்கு என்ன கிடைக்கும்னா குருநாதருடைய சாதனை உனக்கு கிடைக்கும். அப்படி யார் ஒருத்தர குருவை பிடிச்சு அந்த புரு நடுவுல ஏகாந்தமா குருநாதரை நினைச்சு தெளிவு குருவின் திருமேனி காண்டல் என்ற குருநாதரை நினைச்சு யார் ஒருத்தர் தபம் பண்றாங்களோ அவங்களுக்கு மாதனமாக மதித்து கொள்வீரே. அப்பன்னா பெருஞ்செல்வம் கிடைக்கும். அதான் செல்வ நெடுமாடன் பாடினேன். அப்ப செல்வன் கடலேத்தும் செல்வம் செல்வமே. எது கடல்? அதான் கடல் அப்படின்னு சொல்லி இதுகாரும் பொறுமையா கேட்டேன். அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி சொல்லி இந்த சத்தியத்தை, இந்த உண்மையை போதிக்க ஒரு வாய்ப்பு கொடுத்த ஸ்ரீகாரம் சைவநெறி பாடசாலைக்கும் நன்றி தெரிவித்து அந்த நிர்வாகத்துக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நம்ம எல்லாம் ஒருங்கிணைத்து இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நூலினை சிந்திக்க செய்த திருமூல நாயனாருடைய திருவடிகளை மனமொழி மெய்களாலே வணங்கி, அந்த திருமூல நாயனாருக்கும் ஒரு குருவாக வந்த நந்தியம்பெருமானுடைய திருவடிகளுக்கும் மனமொழி மெய்களாலே வணங்கி, அந்த நந்தியம்பெருமானுக்கும் உபதேசம் செய்த அம்மையப்பருக்குடைய திருவடிகளுக்கு நம்முடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் சமர்ப்பித்து இந்த நிகழ்ச்சியினை நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம். ஆக மீண்டும் அந்த பாட்டை பத்தி சொல்லிடுறேன். சோதனை இருக்கத்தான் செய்யும். குருவை பிடிச்சி குருவ நடுவில் நில்லுங்க. அதை சாதனை செஞ்சிடலாம். செத்து போறேன் எல்லாம் செத்து போறேன்னு சொல்லுவானுங்க. செத்து போகாம சத்தை இறுக்கி பிடிங்க. மூணாவது உங்க குருவை வழிபாடு செய்யுங்க. யார் ஒருத்தர் உங்க திருவடியை காண்பித்து கொடுத்தார்களோ அவள் தான் குருநாத். மற்றவெல்லாம் குருநாத் கிடையாது. அவன் தான் சர்க்குரு. எவன் சத்தியத்தை சொல்றானோ அவன் தான் சர்க்குரு. மற்றவெல்லாம் போலி குரு. இப்ப போலி டாக்டர் இருக்கான்ல, போலி சாமியார் இருக்கிற மாதிரி போலி குரு இருக்கிறான். நிலையில்லாததை சுட்டி காமிச்சான்னா அவன் போலி குரு. எவன் சத்தியத்தை சுட்டி காண்பிக்கின்றானோ அவனே உத்தமமான குரு. அந்த குருநாதருடைய பாதங்களை இறுக்கி பிடிச்சுக்கிட்டு உடல் பொருள் ஆவியை சமர்ப்பித்து எல்லோரும் பணிந்து ஏத்தன்னு சொல்றாங்கல்ல, பல்லோரும் ஏத்த பணிந்து அது குருவனோடு என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் என்னின் நல்ல கதைக்கு யாதுமோர் குறைவிலே கண்ணின் நல்லதுரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாலோடும் பெருந்தகை இருந்தது. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குடலால் அபிராமி கிடைக்கண்களே. ஆறிரு தடந்தோல் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம். வான்மிகில் வழாது பெய்க, மலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஒங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்லி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை நாம் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருவதென்று சிறப்பித்த அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை சொல்லி மனமொழி மெய்களாலை வணங்கி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று மாலை 6 மணிக்கு நிட்டை கூடல் சிவன் திருவடி பணிதல் வலது கண்ணும் இடது கண்ணும் கொண்டு திருவடி நேத்திரம் என்று சொல்லக்கூடிய வாழும்போதே திருவடி பேறு பெறுவதென்ற மிகப்பெரிய கலையை சொல்லித் தரக்கூடிய உருவ நடுவில் எம்பெருமானுடைய கருணையை பெறும்படி பிறவி பெரும்பயனை அடையும்படி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தவத்தில் பங்கேற்று பிறவி பெரும்பயனை அடையும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானறி விச்சையும், நமச்சிவாயவே நானவென்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே என்று சொல்லி இனிதே நிறைவு செய்வோம். பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் சிகாரம் சைவநெறி பாடசாலை சார்பாக மீண்டும் ஒருவரை நன்றி சொல்லி இனிதே நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.